ஹலோ மக்களே, வணக்கம். பிரதர், சிஸ்டர், கணபதி, விநாயகர், கணேசன். அவர் கதை தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்க மாட்டீங்களா? நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். உடல் மனிதனுக்கு சொந்தம், தலை மிருகத்துக்கு சொந்தம். மிருகம்ல தெரியுமில்ல, யானை. சரிங்களா? இது ஒரு பெரிய பிரச்சனை. யாருக்கு? மனிதர்களுக்கும் மிருகத்துக்கும். மிருகம் சொல்லுது தலை எங்களுது என்று மிருகம் சொல்லுது. மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க? உடல் என்னதுன்றாங்க. இப்போ என்ன பஞ்சாயத்து? மிருகம் சொல்லுது என் தலையை கொடுன்றது. தலையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா மக்களே? அப்போ எனக்கு சொத்தை பிரித்து கொடு. சொத்தா? ஆமாம். அப்போ தலை எங்களுது, உடலும் உங்களுது. அப்போ எங்களுக்கு சொத்தை பிரித்து கொடு. உனக்கு என்ன சொத்து வேணும்? எனக்கு நாட்டை ரெண்டாக பிரித்து கூடியா வந்து இருக்குது மிருகம். சரிங்களா மக்களே? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு முன்னாடி. கதைக்கு கால் இல்லைன்னு சொல்லிங்களா? கதைக்கு கால் இருக்கு. கதை சொல்கிறது யாரு? மனுஷன். மனுஷனுக்கு கால் இருக்கு, கை இருக்குல்ல? சரிங்களா மக்களே? இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு உலகத்தில் முன்னாடி. சரிங்களா? உங்களுக்கு சந்தேகம்னா படிச்சுக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது அந்த காலத்து மனிதர்கள் என்ன சொன்னாங்களாம்? அப்போ அது பெரிய பிரச்சனையாகும். உடம்பை ரெண்டாக பிரித்தா ரெண்டுமே சரியில்லாமல் போயிடும். தலை தனியாக போயிடும், உடல் தனியாக போயிடும், உருப்படி இல்லாமல் போயிடும். நாங்கள் ஊருக்குள்ளே வாழ்ந்துக்கிறோம், நீங்கள் காட்டுக்குள்ளே வாழ்ந்துக்குங்க. சரிங்களா? நீங்கள் எங்களை தொல்லை கொடுக்காதீங்க, நாங்கள் உங்களை தொல்லை கொடுக்கலன்ட்டு பேசிட்டாங்க. அப்புறம் மனிதர்கள் என்ன செஞ்சுருக்காங்க? மிருகத்தை அப்புறம் அடித்து சாப்பிட்ருக்காங்க. ஏய், நீங்கள் தான் தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல, ஏன் சாப்பிட்றீங்க? மிருகம் திருப்பி சண்டை போட்டிருக்கு. இவங்க அவங்கள அடித்து சாப்பிட, அவங்க இவங்கள அடித்து